அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேளாண் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ வேளாண் பட்ஜெட், அக்ரி பட்ஜெட்ல நெறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஓகே, ஒரு சில புதிய அறிவிப்புகள்லாம் குடுத்திருந்தாங்க. இந்த அறிவிப்புகள் எல்லாத்தையுமே கன்சாலிடேட்டடா நம்ம தனி வீடியோல வந்து பார்த்துரலாம். நியூஸ் பேப்பர்ல அத பார்த்து நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். ஏன்னா அங்கங்க பிச்சு பிச்சு குடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டடா வேளாண் பட்ஜெட்ட வந்து பார்த்துருவோம். சரியா? நம்ம ஆல்ரெடி அ நார்மல் பட்ஜெட்ட வந்து வீடியோ தனியா போட்டிருக்கோம். அத பார்க்காதவங்க பார்த்துருங்க. வேளாண் பட்ஜெட்டுக்கு நாளைக்கு வீடியோ வந்துரும். அத பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நமக்கு யுபிஐ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது இப்ப எல்லாருமே அததான் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? இந்த யுபிஐ டிரான்சாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டணம் நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான மசோதா அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் மக்களவையில நிறைவேற்றி இருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, எம்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்டிஆர் அப்படின்னா, மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம். மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நடைமுறையில இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருக்கு. இப்ப இப்ப உதாரணத்துக்கு நீங்க கடைக்கு போறீங்க. கடைக்கு போய் ஒரு ரூ. 1000 பொருட்கள் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். சரியா? நம்ம என்ன பண்ணுவோம்னா, முன்னாடிலாம் கார்ட வச்சு பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ கார்ட வந்து ஸ்வைப் பண்ணிட்டு வருவோம். ஸ்வைப் பண்ணிட்டு வரப்ப நம்ம அக்கவுண்ட்ல இருந்து ரூ. 1000 மைனஸ் ஆயிரும். டிடக்ட் ஆயிரும். டிடக்ட் ஆயிட்டு அது டைரக்ட்டா யாரோட அக்கவுண்ட்க்கு போகும்? அந்த மெர்ச்சன்ட்டோட அக்கவுண்ட்க்கு போகும். கடைக்காரங்களோட அக்கவுண்ட்க்கு வந்து போகும். கரெக்ட்டா? அந்த மெர்ச்சன்ட்டோட அக்கவுண்ட்க்கு போறப்ப ரூ. 1000ல எவ்வளோ டிடக்ட் ஆகும் அப்படின்னா, ₹980 தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஏன்னா, அரசாங்கம் வந்து இப்ப எம்டிஆர் அப்படிங்கிறது ஒரு 2% வச்சிருந்தாங்க அப்படின்னா, அது வந்து ரூ. 20 வந்து யாருக்கு போயிரும்னா, அந்த பேங்க்குக்காரவங்களுக்கு போயிரும். சரியா? ஏன்னா அந்த பேங்க் தானே இந்த சர்வீஸ வந்து பண்றாங்க. என்னோட பேங்க்கும், கடைக்காரவங்களோட பேங்க்கும் வேற வேற பேங்க்கா இருக்கும். இல்ல ஒரே பேங்க்கா கூட இருக்கலாம். ஆனா, அந்த அமௌண்ட்ட இங்கிருந்து நாங்க மாத்துறதுக்கு உதவிகரமா இருக்கிறது யாருன்னா, அந்த பேங்க் தான். அதனால பேங்க் வந்து ஒரு சர்வீஸ் சார்ஜ் வந்து புடிச்சுப்பாங்க. அது வந்து 2%ஆ இருக்கலாம், 3%ஆ இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ். சரியா? அப்படி இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் 2%ன்னு குடுத்துருக்கேன். அந்த மாரி 2% புடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ரூ. 20 மைனஸ் பண்ணிட்டு, அந்த கடைக்காரவங்க அக்கவுண்ட்க்கு எவ்வளோ போகும்னா, ₹980 வந்து போகும். இந்த ரூ. 20 அவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்குக்காரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட பேங்க் வந்து ஒரு அமௌண்ட்டையும், அந்த கடைக்காரவங்களோட பேங்க் வந்து ஒரு அமௌண்ட்டையும் பிரிச்சு எடுத்துப்பாங்க. இதுதான் மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிறது. சரியா? நம்ப கார்டு டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, இந்த ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறத பண்ணாலும் சரி, என்இஎஃப்டி இதெல்லாம் பண்ணாலும் சரி, இது எல்லாத்துக்குமே இந்த எம்டிஆர் அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கு. ஆனா, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யுபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இந்த எம்டிஆர் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணாம தான் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான மசோதாவ தான் நிறைவேற்றி இருக்காங்க. ஸோ, அதுக்காக பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல ஒரு சில சட்டங்களையும், பேமெண்ட் அண்ட் செட்டில்மென்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2007ல ஒரு சட்டம் வந்திருக்கும். அந்த சட்டத்துல ஒரு சில விதிகளையும் மாற்றம் செஞ்சு இருக்காங்க. அதுவும் பேமெண்ட் அண்ட் செட்டில்மென்ட் ஆக்ட்ல செக்ஷன் 10 வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அத அமெண்ட் பண்றனால, இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னா, யுபிஐ டிரான்சாக்ஷனுக்கு இந்த எம்டிஆர் அப்படிங்கிறத போட போறாங்க. அதாவது ஒரு சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிறத போட போறாங்க. இப்ப நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புனா இந்த காசு பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? நார்மல் பெர்சன் டூ பெர்சன் டிரான்சாக்ஷனுக்கு இத பிடிக்க மாட்டாங்க. அதே மாரி சில்லறை விற்பனையாளர்களுக்கும் இத பிடிக்க மாட்டாங்க. சரியா? இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஒரு ரூ. 2000 வரைக்கும் நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்னா, நம்ம கடையில போய் ரூ. 2000 வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்றோம்னா, அங்க வந்து இத பிடிக்க மாட்டாங்க. ரூ. 2000 மேல ரொம்ப ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்ம யுபிஐல பண்ணோம் அப்படின்னா, அங்க இந்த மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிறத பிடிப்பாங்க. சரியா? இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிள வச்சு சொல்லியிருக்கேன். எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் இதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. சரியா? ஆனா கான்செப்ட் இதுதான். நம்ப நம்ப அப்பாவுக்கு அனுப்புறது, அப்பா நமக்கு அனுப்புறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறது, அதுக்கெல்லாம் இந்த சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிறத பிடிக்க மாட்டாங்க. நம்ம ஒரு ரூ. 5000 ரூ. 10,000 ஏதாவது பொருட்கள் வாங்குறோம், இல்ல அமேசான்ல ஏதாவது ஆர்டர் போடுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல மேபி பிடிப்பாங்க. சரியா? ஸோ அதான் இந்த மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிறது. இத தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அதற்கான சட்டம் அப்படிங்கிறது மக்களவையில தான் நிறைவேறி இருக்கு. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோதாவரி, காவேரி, குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்ல கோதாவரி, காவேரி அண்ட் குண்டார் இந்த 3 ரிவரையும் இன்டர்லிங்கிங் பண்ணும் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ட
எக்ஸ்பீடியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் வந்து கடிதம் எழுதியிருக்காரு. இதன் மூலியமா எந்தெந்த மாவட்டங்கள்லாம் பலனடையும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் போன்ற மாவட்டங்கள். இந்த தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, தண்ணி பற்றாக்குறை அப்படிங்கிறது அடிக்கடி வரும். மழை பொழிவுலாம் கம்மியா இருந்துச்சுன்னா ரொம்ப தண்ணி பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கும். அப்ப மத்த ரிவர்ஸ்ல இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் வாட்டரை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு குடிநீர் ஆதாரம் வழங்குறதுக்காக இந்த ஒரு இவங்களோட நீர் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக இந்த ஒரு திட்டத்தை விரைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் பிரதமருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கார். ஜஸ்ட் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 7 வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நேஷனல் ஹேண்ட்லூம் டே, தேசிய கைத்தறி தினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, வெற்றித்தறி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. கோஆப்டெக்ஸ் நிறுவனங்கள்ல வந்து இந்த ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு டெவலப் பண்ணி அந்த வெற்றித்தறி விற்பனை நிலையங்கள் அப்படிங்கிறத தொடங்க போறாங்க. சரியா? ஸோ இது வந்து ஒரு விற்பனை நிலையமாக இருக்க போது ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்டர்நேஷனல் லெவல்ல பிராண்டிங் பண்ணி மார்க்கெட் பண்ண போறாங்க. ஸோ அந்த திட்டத்தை ஆகஸ்ட் 7 அன்னைக்கு நம்ம முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்காரு. அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கருமம் செய்ய ஒருவன் கைதுவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல். குடிப்பெருமைக்கு உரிய கடமையை செய்வதற்கு சோர்வடைய மாட்டேன் என்று ஒருவன் முயலும் பெருமையைப் போல மேம்பாடானது வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஃபேமிலியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், சோர்வடையாம என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவனுடைய அந்த பெருமை போல பெரிய விஷயம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 1021, அதிகாரம் குடி செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல நம்ம எல்லாருக்குமே இந்த திருக்குறள் பொருந்தக்கூடிய ஒரு திருக்குறள் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, மத்திய அரசாங்கம் வந்து இந்த கோபர்தன் அப்படிங்கிற திட்டத்துக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இந்த கோபர்தான் அப்படிங்கிற திட்டம் 2018 வந்திருக்கும். அந்த திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2035-36 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோபர்தன் திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ் சிபிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ரஸ்டு பயோகேஸ் அப்படிங்கிறத உற்பத்தி பண்றாங்க இந்த கோபர்தன் திட்டத்துக்கு கீழே. ஸோ அந்த உற்பத்தியை வந்து இந்த சிபிஜி அப்படிங்கிற இந்த உற்பத்தியை அடுத்த 2036 வரதுக்குள்ள 10 மடங்கு அதிகரிக்கணும் அப்படிங்கிற இலக்கோடு இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த புதைப்படிம எரிபொருள்கள் மீதான அந்த ஒரு சார்பு தன்மையை கம்மி பண்ணிட்டு, ஓகேவா, ஃபாசில் ஃபியூல்ஸோட இம்போர்ட்டை கம்மி பண்றதுக்காக தான் இதெல்லாம் நமக்கு பண்றாங்க. சரியா? ஸோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸை அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணி அதை என்ன பண்ண போறாங்கன்னா, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அண்ட் தென் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அண்ட் தென் பைப்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு இந்தியாவில். ஓகேவா? கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வீடுகளுக்கு வந்து பைப் கனெக்ஷன் மூலியமா கேஸ் கொண்டு வராங்க இல்லையா, அதை வந்து பைப்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சிஎன்ஜி அண்ட் பிஎன்ஜில இந்த சிபிஜியை இன்டகிரேட் பண்ண போறாங்க. அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, 2026-27ல சிஎன்ஜில ஒரு 3% சிபிஜி, அதே மாதிரி பிஎன்ஜில ஒரு 3% சிபிஜி கொண்டு வர போறாங்க. அடுத்தது 2027-28ல 4%, 28-29ல 5% அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிபிஜியோட கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி பல அப்ஜெக்டிவ்ஸோட இந்த கோபர்தன் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்காங்க. சரியா? அடுத்தது இங்க உச்சநீதிமன்றத்துல மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிரீமி லேயர் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. நமக்கு இந்திரா சாணி ஜட்மெண்ட் 1992ல வந்ததுக்கு அப்புறமா ஓபிசியில நல்லா வசதியா இருக்கக்கூடியவங்களை வந்து ரிசர்வேஷனுக்குள்ள கொண்டு வராதீங்க, அவங்களுக்கு கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில 1993ல பாத்தீங்கன்னா நம்ம அரசாங்கம் ராம்நந்தன் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டியை போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டி தான் இந்த கிரீமி லேயர் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப ஓபிசியில அந்த கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கு. அதுல என்னன்னா, இப்ப உங்க குடும்பத்துல நீங்க பிசியா இருக்கீங்க,
ஓபிசி கேட்டகரிக்குள்ள வரீங்க. உங்க குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் 8,00,000 மேல இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு எந்த ரிசர்வேஷன் சலுகைகளும் வராது. நீங்க ஜெனரல் கேட்டகரியா தான் அஸ்யூம் ஆவீங்க, கருதப்படுவீங்க. சரியா? அதுதான் இந்த கிரீமி லேயர் அப்படிங்கிற கான்செப்ட். இதுவே உங்க நீங்க ஓபிசில இருக்கீங்க. உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரூ. 5,00,000 ரூ. 6,00,000 இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஓபிசி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது உண்டு. ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த கிரீமி லேயர் அப்படிங்கிறது இருக்கு. இந்த கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கும் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த வழக்கு விசாரணையப்ப மத்திய அரசாங்கம் வந்து என்ன தகவல் கொடுத்திருக்காங்கன்னா, கிரீமி லேயர் கான்செப்ட் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு அப்ளிகபிள் ஆகாது. அது ஒன்லி ஓபிசிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். இதே தான் நீங்க உச்சநீதிமன்றம் 2008ல அசோக் கும் அசோக குமார் தாக்கூர் அப்படிங்கிற கேஸ்ல வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்றத இங்க அந்த மாரி அந்த வழக்க வச்சு இவங்க ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போதைக்கு அரசாங்கத்தோட ஸ்டாண்ட் என்னன்னா, இந்த ஓபிசி லேயர்ல கிரீமி லேயர் கொண்டு வரது, எஸ்சி, எஸ்டில கிரீமி லேயர் கொண்டு வரதெல்லாம் யாரு பண்ண முடியும்னா, அரசாங்கம் தான் பண்ண முடியும். உச்சநீதிமன்றம் ஒரு கைட்லைன்ஸ் மட்டும் தான் குடுப்பாங்க. அத நடைமுறைப்படுத்தணுங்கிறது அரசாங்கத்தோட வேலை தான். அப்ப இப்போதைக்கு அபிஷியல் பொசிஷன் என்னன்னா, கிரீமி லேயர் அப்படிங்கிறது ஓபிசி பிரிவுகள்ல மட்டும் தான் இருக்கு. எஸ்சி, எஸ்டிக்கு கிடையாது. சரியா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. மத்தபடி பார்த்தீங்கன்னா, இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள் எல்லாத்தையுமே பார்த்திருக்கோம். நன்றி.